Hi friends, welcome to All in on Nandhini channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோலம் எண் 8 சிக்கு கோலம் தான் பார்க்க போகிறோம். 7 புள்ளி 1 முடிய நேர் புள்ளிங்க. நான் வந்து புள்ளி வச்சுட்டேன். 7 புள்ளி இங்கே பாருங்கள் வச்சு 1 முடிய நேர் புள்ளியாக வச்சுட்டேன். நீங்கள் வந்து இதை கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமான கோலம்லாம் கிடையாது. நான் வந்து பொறுமையாகவே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இதில் போட்டுக்கோங்க. இந்த இதில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த புள்ளி வருது பார்த்திங்களா, இந்த புள்ளி வருது. இப்போ 1 2 3வது புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3வது புள்ளிக்கு முன்னாடி இப்படி வரணும். சரிங்களா, வந்துட்டு இதிலிருந்து இப்படி லைன் வரணும். வந்ததுக்கப்புறமேட்டு இந்த புள்ளி நேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புள்ளிக்கு நேராக இப்படி லைன் வரணும். வந்துட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2வது புள்ளி, இங்கேருந்து 2வது புள்ளி. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த லைனுக்கு வந்துடணும். ஓகேங்களா, இந்த லைனுக்கு நீங்கள் வந்துடணும். வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த புள்ளியிலேருந்து அடுத்து எங்கே போகணும், இப்போ இந்த புள்ளிக்கு வரணும். சரிங்களா, இந்த புள்ளியில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரணும். இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரணும். சரிங்களா, வந்துட்டு இப்போ இந்த புள்ளிக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து இப்படி வரணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போது இந்த புள்ளியில் இருந்து இப்போ நம்ம இந்த புள்ளியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த புள்ளிக்கு வரணும். இந்த புள்ளியிலேருந்து இப்படி வரணும். வந்துட்டு இங்கே இந்த ஸ்டெப்பு. சரிங்களா, இந்த ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து இதுலேயே வந்து இப்படி வரணும். இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி லைன் வரணும். வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 2வது கோடு வருது இல்லைங்களா. ஓகேவா, இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி வரணும். இந்த லைனை வரணும். இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2வது இந்த 2 கோடு பார்த்துக்கோ. இந்த 2 புள்ளிக்கு அப்புறம் இங்கேருந்து இப்படி வரணும். ஓகேங்களா, இங்கே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கேருந்து இப்படி வந்துடணும். ஓகேங்களா, இங்கேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே இருந்து இப்படி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைனில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த லைனில் இருந்து இந்த இடத்துக்கு வரணும். இந்த 2 புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த இடத்துலையுமே 2 புள்ளி இந்த இடத்துக்கு வரணும். சரிங்களா, இங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு. ஓகேங்களா, இங்கேருந்து இப்படி வரணும். வந்துட்டு தட்ஸா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது. இந்த கோலம் பார்க்குறதுக்கு தான் சிக்கு கோலமாட்டம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நினைப்போம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்லோவாக நம்ம போட்டோம்னா நமக்கு அது நல்லா புரியும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்லோவாக இதை வந்து போட்டு காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதா லைக் மூலிமா தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக என்னால் போட முடியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.